ரிஷபம் ராசி காலச்சக்கரத்தில் ரெண்டாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபம் ராசி. அதாவது பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த ரிஷபம் ராசியை சொல்லலாம். ரிஷப ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே மெதுவாக வளருவாங்க. ஆனால் அவங்க அடையக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது நிலைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். தோல்வி அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை, இந்த 3 விஷயங்கள் இவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை யாராலுமே அவங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க, அவங்களோட முக்கியமான குணங்கள், இவங்களுக்கு யாரால பிரச்சனைலாம் வரும், இவங்களுக்கு எந்த வயதில் பிரச்சனைகள்லாம் வரும், எந்த வயதில் யோகம் ஆரம்பிக்கும், எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உச்சிக்கு போகும், எந்த வயதில் ரொம்பவே இவங்க கவனமாக இருக்கணும், இது எல்லாம் குறித்து முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே இது சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே அமைதியான ஒரு குணம் படைத்தவங்க. இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ஒரு நில ராசி, ஒரு பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி. மேலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பாசம் இருப்பாங்க. பணத்தை சேமிக்க இவங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரியும். ஒருவரை நம்பினாங்க அப்படின்னா இவங்க முழுமையாக நம்புவாங்க. அழகு, வசதி, செல்வ வாழ்க்கை, இது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாகவே அமையும். எதையுமே மெதுவாக ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிவை ரொம்ப சிறப்பாக நல்ல வெற்றியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோமா இவங்களோட மன உறுதி தாங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி தான். பொருளாதார சிந்தனை, உழைப்பால் உயர்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. நீண்ட கால வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு பலவீனமாக என்ன விஷயம்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பிடிவாதம் தாங்க இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருக்கு. கோபம் வராது இவங்களுக்கு ஈஸியாக, ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் வருமா. மனதில் வைத்து கொள்வாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அங்கே அப்படின்னு இருந்தால் கூட அதை மனதிலே வச்சுக்கொள்வாங்களாம். சில சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்குமா. அந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் பொருந்துங்க. உங்களோட நேரம், தேதி, உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம விரிவாக சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி அமைச்சிருக்கு, மேலுமே உங்களுக்கு தசா புத்திகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, குரு பலர்ச்சினால என்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர் சொல்லுவாங்க. மேலுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணி வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. வேலையில் மாற நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம். தொழிலில் பழைய நஷ்டம் மெதுவாக அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் திடீர்னு பண வரவு இருக்கும். திடீர்னு பார்த்தா திடீர்னு பண வரவு இருக்கும். நிலம், வீடு வாங்கக்கூடிய அற்புதமான யோக அமைப்புகள் உங்களுடைய ராசிப்படியுமே இருக்குது. சேமிப்புமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். கடன் கொடுப்பதுலேயுமே ரொம்ப கவனம் தேவை. கூட்டு தொழிலில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும், பல நேரங்களில் வெளி எதிரிகளால் அல்ல நம்பிக்கை வைத்தவங்களால தான் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வருமா.
அதாவது ஒரு பண விஷயம், சொத்து விஷயம், தொழில் கூட்டாண்மை இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே பிரச்சனைகள் வருமா. அதே மாதிரி உறவினர்கள் உங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வாங்க. வளர்ச்சி பிடிக்காத ஒரு மனநிலை, உங்களிடம் இருந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறது, பின்னால் இருந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா. அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உண்மையாக காதலிப்பாங்களாம், ஆனால் ஏமாற்றம் சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கான். ஸோ உண்மையாக காதலிக்கிறது நம்ம காதலிச்சா போதாது, அவங்களும் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்படி பல பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு, குலம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் வழிபடலாம், தெரியாதவங்க அதை உடனே கண்டுபிடிச்சி கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மற்ற தெய்வத்தோட அருளானது முழுமையாக கிடைக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க. அதே மாதிரி முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். முக்கியமாக நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிதல் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு உதவி செய்கிறது, பசுவிற்கு உணவு கொடுக்கறது, துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வது ரொம்பவே நல்லது. முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா, அதிகமாக கோபப்படுவீங்க, அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோமா, பழி வாங்கக்கூடிய எண்ணம், இந்த பழி வாங்குகிற விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க, இதுதான் ரொம்பவே நல்லது. யாரையுமே கண்மூடித்தனமாக முக்கியமாக நம்பாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு லட்சுமி அருள் கிடைச்சிச்சு அப்படின்னா பண தடைகள் அனைத்துமே குறையும். சரி, உங்களுக்கு எந்த வயதில் யோகம் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோமா, வாழ்க்கை பாதை தெளிவாக ஆரம்பிக்கிறது ஒரு 23 to 27 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை பாதை தெளிவாக ஆரம்பிக்கும். வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, வெளிநாடு யோக போகக்கூடிய யோகா அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி 28 to ஒரு 32 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஜில் திருமணம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கிறது, தொழிலில் ஒரு நிலையான உயர்வு காண்கிறது, இது எல்லாமே இந்த ஏஜில் தான். அடுத்ததாக 34 to ஒரு 42 வயதுக்கு மேலே இந்த ரிஷபராசிக்கு அன்பர்களுக்கு செல்வ யோகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பணம் அதிகமாக சேரும், சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை நிலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒரு 43 வயதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், அமைதியான ஒரு ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கை, சொத்து சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்குமா. சரி, உங்களுக்கு எந்த வயதில் கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு 18 to 22 வயதில் உங்களுக்கு அதிரடியான ஒரு மனக்குழப்பம், படிப்பு, வேலையில் தடை, இதே மாதிரி காதல் ஏமாற்றம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா. ஒரு தொழிலில் அழுத்தம், நண்பர்கள் மூலம் பிரச்சனை, பண நெருக்கடி இது எல்லாமே இருக்குமா. அதே மாதிரி ஒரு 36 to 38 வயதுக்குள்ளே உங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்குமா. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த ஏஜில் மன அழுத்தம், இந்த காலகட்டங்களில் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவுமே வராதான். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்குமே வெள்ளிக்கிழமை ரொம்பவே நல்ல நாள், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அதே மாதிரி 6, 15, 24 தேதிகள் இந்த நாளுமே ரொம்பவே நல்லது. வடக்கு திசை உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான துறைகள் அப்படின்னு பார்த்தோமா, அழகு சார்ந்த தொழில், நிலம் வாங்கி விற்கிறது, நகை, கலை, உணவு தொழில், வங்கித்துறை, இந்த மாதிரியான தொழில்கள்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ரிஷபராசிக்காரர் மெதுவாக வளருவாங்க, ஆனால் அவங்க அடையக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது நிலைத்த ஒரு வெற்றியாக இருக்கும். வாழ்க்கையில் இவங்களுக்கு தாமதம் அப்படிங்கிறது இருக்குமா, ஆனால் தோல்வி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை, இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை அவங்களோட வெற்றியில் யாருமே தடுக்க முடியாது. வெற்றி நடை போட்டுக்கொண்டு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையை அற்புதமாக வாழக்கூடிய ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைஞ்சிருக்கு. சரி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மே மாதத்தோட கடைசி வாரமான 25 முதல் ஒரு 31 வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் புதன் தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால மங்களகரமான
பத்திர ராஜயோகம், நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கையால் ரிஷபம் உள்ளிட்ட ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும், காதல் மீது நம்பிக்கை, வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறான சிறப்பு விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கடைசி வாரத்தில் பல வழிகளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. இந்த வாரத்தில் ஒரு பெண்ணின் உதவி காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் அல்லது பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சில ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நல்ல பலன்களை எல்லாமே தரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது. உங்களோட வீட்டோட சூழ்நிலை படிப்படியாக சீரமையும். அதே நேரத்தில் காதல் வாழ்க்கையில் நெருக்கம் நிறைந்ததாக இருக்கும். திருமண தம்பதியினர் உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே சில நபர்களால் சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட அதை கொஞ்சம் கவனமாக தீர்க்க முயற்சி செய்யுங்க. கனிவான வார்த்தைகளால் சூழ்நிலைகளை சமாளிப்பது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே மனக்கவலைகள் அகலக்கூடிய வாரமாக அமைச்சிருக்கு. ராசி அதிபதி சுக்கிரனின் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களோட ஆற்றல், நேர்மறை எண்ணம் இது எல்லாமே அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம், மன சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வியாபாரம், புதிய சொகுசு வாகனம் மற்றும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான வம்பு வழக்கு பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கும். தொழில், வியாபாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அரசு, தனியார் பணியில் இருக்கிறவங்களுக்கு உபரி வருமானம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். மருமகன், மருமகள், பேரன், பேத்தி போன்ற புதிய உறவுகள் உருவாகும் காலமாக அமைச்சிருக்கு. புதிய வைத்தியத்தை தவிர்க்க வேணும். சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமே சொல்லலாம். உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பணவரவு உண்டாகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. கந்திஷ்டி, செய்வினை, ஆரோக்கியக்கேடு, அதே மாதிரி வேலை இல்லை போன்ற பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வைகாசி, விசாகத்தின்னைக்கு நீங்கள் ரோஜா மாலை அணிவித்து முருகனை தொடர்ந்து வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி நிலை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். மேலுமே தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்குள்ள உற்சாகம் இருக்கும். எப்போதுமே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. எடுத்த வேலையை முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஓய்வற்ற நிலைகளானது இருக்கும். அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். மேலுமே தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வேலை மீதிருந்த பயம் போகும். இது என்ன பெரிய வேலையாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. அடுத்ததான் மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, விற்பது போன்ற முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். குடும்பம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த போராட்ட நிலை அப்படிங்கிற ஒரு நிலைகள் மாறும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தாரோட விருப்பத்தை எல்லாமே பூர்த்தி செய்து மகிழக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி விடாதீங்க. அதே மாதிரி கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்க நாங்கள் கூட இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்திருக்கா, கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி நீங்கள் யாராவது ரிஷபராசிக்காரர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கும் குணங்கள் இப்படி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி
நீங்கள் இந்த ரிஷபம் ராசியில் என்ன நட்சத்திரம்? உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில், உங்களுக்கு தெரிஞ்சவங்க வகையில் யாராவது ரிஷப ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவான ஒரு பதிவு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகள், உங்களுடைய நேரம், தேதி இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்களுடைய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க தெரிஞ்சுட்டிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் தேங்க்யூ.